ஹாய் நண்பர்களே, கடைசியாக ஃபைனலாக நான் ஒரு வீடியோ பேசணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன். ரொம்ப சரியா. இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய மாணவர்களுக்கான 10ஆம் வகுப்பு தேர்வு ரிசல்ட் வந்துச்சு. ஒரு ஆசிரியையாக ஒவ்வொரு வருடமும் நான் ஜெயித்து கொண்டு என்னுடைய நிலையில் அடுத்த நிலையில் நான் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த சந்தோஷத்தை கூட நான் இன்னைக்கு இன்னும் முழுமையாக நான் கொண்டாட முடியலை. என் பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல முடியலை. நாங்கள் 100 மார்க் நிறையா பிள்ளைங்க எடுக்கணும்னு நினச்சோம். 10 பிள்ளைங்கள்ட்ட 99 மார்க் எடுத்திருக்காங்க. காலையிலே எங்கள் மேடம் எனக்கு கால் பண்ணி, டீச்சர் நிறைய பிள்ளைங்க உங்கள் சப்ஜெக்டில் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, 90க்கு மேலே நிறைய பேர் எடுத்திருக்காங்க, 99 10 பிள்ளைகளுக்கு மேலே எடுத்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம் டீச்சர் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டீச்சராக நான் அதில் நான் ஜெயிச்சு நிற்கேன். இந்த சில பேர் சொல்கிறீங்க இல்லையா, ஒரு சில பேர் அதாவது ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு துளி விஷம் அந்த பாலையே திரிச்சு கெட்டதாக்கிற மாதிரி அந்த ஒரு சில பேர் இருக்கீங்க இல்லையா, ஒரு சில பேர். உங்கள் அம்மா அகைன் உங்கள் அப்பா கூட சேர்ந்துட்டு அது பிரெயின் வாஷ் பண்ணி இப்படிலாம் பண்ண வைக்கிது அப்படின்னு சொல்கிற ஒரு சில பேர். அதுக்கப்புறம் பொண்டாட்டியே வேண்டான்னு சொல்லிட்டு 4 வருஷமாக இருந்து அந்த பிள்ளைக்கு எப்படியெல்லாம் பார்த்தார் அப்படிங்கிற ஒரு துளி நன்றி இல்லாத மாதிரி பேசுகிற சில பேர் நிறைய பேருக்கு தெரியுது சரியா. ஒரு சில பேர், எத்தனை பேருடைய வாழ்க்கை இந்த 4 வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஒரு சில பேர் அதையுமே பழைய இதை இப்போ வரைக்கும் கமெண்ட்ஸில் இத்தனை வயசுலையே கல்யாணம் முடிக்க நினச்சதுனால வெளியே போயிட்டு எவ்வளோ டேலண்டடுங்கிறது இங்கேருந்து வளர்க்கப்பட்டது நான் நிறைய நேரம் நான் சொல்லியிருக்கேன். அந்த பிரச்சனையாகவே இருக்கட்டும், என் மேலே தப்பு இருக்கிறதாவே இருந்தாலும் 4 வருஷம் ஆகிட்டு அந்த பிரச்சனை எப்போவோ முடிஞ்சு 3 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை முடிஞ்சு சார்ட் அவுட் ஆகிட்டு போச்சு. முன்னாடியாவது வீட்டை விட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் இருந்துச்சு. வீட்டை விட்டு அப்பா கூட துணையா யாரும் அப்படி போக மாட்டாங்க. 4 வருஷம் இருக்கிற அளவுக்கு அப்பா கூட துணையா இருந்து போயாச்சு, ரைட்டு. அகைன் வீடு ஃபங்க்ஷனில் பால் காய்ப்போட நீங்கள் திருப்பி என்ன பண்ணுறீங்க, முழுமையான ஒரு எல்லாத்தையும் புரிஞ்சு ஏற்றுக்கிற பிள்ளை மாதிரி அண்ணங்கார பால் காய்ப்புக்கு வராட்டாலுமே இவங்க பெரிய இவங்க மாதிரியும் பாசம் உள்ளவங்க மாதிரி நீங்கள் எங்களோட சேர்ந்தீங்க சரியா. சேர்ந்தீங்க. உங்களுக்கு நான் எல்லாமே நான் சொன்னதான் திருப்பி சொல்லணும்னு இல்லை சரியா. எல்லாமே பண்ணீங்க. உங்களுடைய பிறந்த நாளுக்கு முதற்கொண்டு சர்ப்ரைஸ் கிஃப்டாக நான் 2.5 பவுனில் கோல்டு கொலுசுலாம் வாங்கி கொடுத்தேன். இப்போ அந்த பில் நான் உங்கள் பேரில் போட்டு வாங்கி தந்ததுனால நீங்கள் நீங்களே வாங்கிக்கிட்டீங்க. நான் எதுவுமே பண்ணலை, ரைட்டு. எவ்வளவோ வாழ்க்கையே ஃபுல்லாகவே தியாகமாக பண்ணியாச்சு சரியா. இப்போ மறுபடியும் எதுக்கு இந்த அம்மா நீங்கள் ஏமா இந்த வீடியோ இப்போ பேசிகிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு லூஸ் மாதிரி தெரியலாம். என்னால் வாழவே முடியலை, என்ன வாழவே விட மாட்டேங்கிறா, என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறா. உங்களுக்கு வெளியே தெரிய மாட்டேங்குது. சும்மா மாதா படத்து முன்னால் உட்காந்துருந்துக்கிட்டு எழுதி போட்டு சரியா, இதான் என்னோட எண்ட் ஆஃப் த டே, என்னை எப்படி பண்ணுறாங்க, யாரும் நோபடி கேர் மீ அப்படிலாம் எழுதி போட்டு சிம்பதி கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த தாயினுடைய காலடியில் உட்காந்துருக்கும் போது பொய்யான போஸ்ட்டுகளை போட்டு அதில் யாராவது எங்களை திட்டி போட்டால் இது பண்ணுற அட்வைஸுங்கிறது வேற, திட்டிங்கிறது வேற சரியா. இப்போ இதையாவது சரின்னு விட்டுலாம். இந்த சிம்பதி பண்ணுறல இப்படி பண்ணுற நீ கரெக்டாக இருக்கியா. எனக்கு ஸ்கூல் இந்த மே மாதம் ஸ்கூல் லீவ் விட்டு 25 நாள் ஆகுது. இந்த 25 நாளில் நான் நல்லா கிளம்பி நல்லா சாப்பிட்டு நல்லா வெளியே போய் எத்தனையோ நாள் ஆகுது. மோஸ்ட்லி இந்த கொண்டை இன்னைக்கு கூட லேசாக தலையெழுத்து கொண்டை போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு தூத்துக்குடியில் முதல்ல 4 வருஷம் இது வெளியே சொல்கிறக்கே கேவலம். ஏன்னா என்னை எங்களை பிடிக்காதவங்க எத்தனை பேர் அந்த வீடியோவை பார்த்தா சிரிக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. நம்ம சில விஷயங்கள் நல்லது பண்ணியிருந்தாலும் அவங்க இதை பார்த்து இன்னைக்கு நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சாவடி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு இவ எனக்கு பண்ணிட்டு இருக்கா. ஒரு அரசு பள்ளி ஆசிரியையா இருந்து நான் என்னுடைய குறைகளை எங்கேயுமே நான் சொல்லி எனக்கு நிவர்த்தி பண்ண முடியலை. லாஸ்ட் 4 வருஷமும் அப்பாவை கைக்குள்ள வச்சுட்டு அவன் என் மேலே கொடுக்காத கம்ப்ளைண்ட் கிடையாது. தனியாக சிங்கிள் மனுஷியா நான் இருந்து அவ்வளோத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்.
அகைன் இப்பவும் எவ்வளோ பெரிய ஒரு மன உளைச்சல் பாருங்க, அவ்வளோ பெரிய ஒரு மன உளைச்சல். அவ்வளோ எனக்கு இருக்கவே இஷ்டம் இல்லை, இருக்கவே இஷ்டம் இல்லை. அந்த அளவுக்கு நான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து நீ இருக்கிற காலத்துலேயே அது இருப்போம் அப்படின்னா, 4 வருஷமா பிள்ளை கூட இருந்ததுனால அவரால் அந்த திங்கிங்ல இருந்து வெளியே வர முடியல. நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன். என் புருஷன் கத்துறவர் தான், பேசுறவர் தான், சண்டை போடுறவர் தான், எல்லாமே அவளுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்படி தகப்பனார் வந்து கெட்டவராக இருந்திருந்தா, எங்கள் அப்பா அசிங்கமாக பேசுகிறாரு, கெட்ட வார்த்தை போடுறாரு, பிடிக்கலை அப்படின்லாம் பழக்கம் இருக்குன்னா, நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டேன். கூட்டிகிட்டு போய் எங்களுடைய 4 வருஷ வாழ்க்கை, அப்புறம் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் அதுக்கு குடும்பமே இல்லாமல் அவங்க கூட அவங்க குடும்பம், அவங்க புருஷன், அவங்க பிள்ளைங்கள்லாம் பேச விடாத அளவுக்கு அவங்கள இந்த வயசுலேயே அவங்கள ஒரு தனிமரமாக்கி எந்தவித சிறு குற்ற உணர்வுமே இல்லாமல், அதுக்கப்புறம் அண்ணங்காரங்கூட அம்மாவை விரட்டினா அண்ணங்காரங்கூட திருப்பி போய் சேர்ந்து, அதுக்கப்புறம் வெளியே வந்து அம்மா நான் வீடு கட்டின உடனே நான் வந்து உன் கூட சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் நாங்கள் அது செய்ய போகிறோம் இது செய்ய போகிறோன்னு எல்லா வீடியோவும் போட்டு எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்து சிந்திக்கிறவங்க அதை பற்றி கொஞ்சம் சிந்திங்க சரியா. அதே மாதிரி 15 பேர், அப்புறம் கூட படிக்கிறது 5 பசங்க, அதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளை, இவ்வளோ பெரிய வீட்டு வாசல் வரைக்கும் எந்த வீட்லையாவது உங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வந்திருந்தா நீங்கள் வந்து அன்னைக்கே என்ன பண்ணியிருப்பீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க அப்படி தானே. நான் ஏன் பண்ணலை, படிக்கிற பசங்க நான், ஆனால் இனி விட மாட்டேன். அவ்வளோ ப்ரூஃபையும் நான் திருநெல்வேலி கமிஷனர் ஆஃபீஸ்க்கு, அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் எஸ்பி ஆஃபீஸ்க்கு, எல்லாருக்கும் காலேஜ் அவ்வளோத்துக்கும் நான் அனுப்ப போகிறேன். ஏன்னா என்ன நிம்மதி இல்லாமல் ஆக்கிட்டு இருக்கா. அவள் மட்டும் இல்லை, அவள் கூட சார்ந்தவளையும் கூட கூட்டிகிட்டு போயிட்டு நான் இவ்வளோ நாளும் எங்களை மிரட்டினது, எங்கள் வீட்டுக்கு வந்து சண்டை போட வச்சது, அடிக்க வச்சது, எந்த ஒரு இதையுமே நான் வெளியிடலாம். ஆனால் இனிமேல் நான் ஒரு தாயாக வந்து வெளியிடுறதுக்கு எனக்கு ஃபுல்லாக ரைட்ஸ் இருக்குது. நான் கண்டிப்பாக வெளியிடுவேன். 19 வயசு ஆயிட்டு அப்படின்னா எல்லாருமே ஊர் மேலே போகலான்னு எந்த ஒரு சட்டத்தில் இடம் இல்லை. சட்டத்தில் இருக்கும். ஆனால் உண்மையான தாய் தோப்பங்க அப்படி விட மாட்டாங்கன்னு சொன்ன மாதிரி அந்த ஒரு காரணத்துக்காக தான் நண்பர்களே என் வீட்டுக்காரர் தேடி போனார். இப்போவும் மறுபடியும் போன வாரத்தில் 4 நாளில் மட்டும் நான் வந்து மகளிர் ஸ்டேஷனுக்கு நான் 2 நேரம் நான் போயிருக்கேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி, இங்கே இருந்து 2 மணி நேரம் கார் ட்ராவல் பண்ணி நான் போகணும். எத்தனை நேரம் என்னை அலக்களிக்காங்க, சுற்றி ஒரே கம்ப்ளைண்ட்டுக்கு 4 தடவை. 6ஆம் தேதி போய் ஒரு மணி நேரம் நின்று பிள்ளைகிட்ட பேசணும்னு காலேஜ் போனதுக்கு அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் அங்கே காலேஜில் வச்சு திட்டினா, நான் ஏன் காலேஜ் ஃபுல்லாக சிசிடிவி இருக்காதா, நான் வந்து சண்டை போட்டிருக்கிற மாதிரி இருந்தால் அந்த ப்ரூஃபை எடுத்துகிட்டு போய் காட்டுங்க. இவங்கள்ட்ட கேட்டால் நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்கள் வாங்க தானே செய்யணும். வாங்குங்க, விசாரிங்க, அதை விசாரிக்காமல் சும்மா 3-4 பேர் கூட ஒரு 4 அட்வொகேட் கூட வந்துட்டோம் அப்படின்னா, எதுனாலும் நம்ம இப்படி நம்ம ஒரு சாரை நான் கொடுக்கவே மாட்டேன். யாருக்கு நான் 10 பைசா கொடுத்துனா இது பண்ணணுன்னே இல்லை. இப்போ ஸ்டேஷனில் நடக்கிற விசாரிக்கிறதுல எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, காட்டுங்க. அதை என்ன வீடியோ ரெக்கார்ட் பண்ணீங்க, என்ன கம்ப்ளைண்ட்டு, அதே மாதிரி யார் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அப்படின்னா அதை வந்து சொல்ல போகிறது கிடையாது சரியா. ஒரு இடல நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்க்க தெரியாது, நான் இந்த வேலை ஒரு 10 வருஷம் கழித்து நான் கஷ்டப்பட்டு படித்து சும்மா ஒன்று தூக்கி யாரும் தரல. நீங்கள் கூட நினைப்பீங்க எம்ஏ 2 எம்ஏ எம்எட்டு டெட் எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணி இந்த வேலை பார்த்து தான் இந்த 2 பிள்ளைகளையும் இந்த வேலையை வச்சு தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து சம்பாதிச்சு இந்த பிள்ளைகளை காப்பாற்றிக்கிட்டு இருந்தேன். இந்த வேலையும் குறுங்குறுங்கு எந்த இடத்துலலாம் என்ன அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. பிள்ளைகளுக்கு எக்ஸாம் எப்போ வந்துச்சு, மார்ச் 5 வீட்டு விட்டு போய் அந்த 2 மாதமும் நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம், அவ்வளோ பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்ன நம்பி இருக்கிற அந்த 80 பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு நான் ஏன் உள்ளேயே எல்லா பிரச்சனையும் அடக்கிக்கிட்டு ஒரு நல்ல ஆசிரியராக நான் என் கடமையை வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். ஆனால் மறுபடியும் என்ன இருக்க விடாமல் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிற என்னையும் இந்த டார்ச்சர். அப்போ அவங்க போலீஸ் விசாரிக்காங்கல்ல, வந்தாச்சு விசாரிச்சாச்சு, அவங்க பண்ணுறாங்க ரைட்டு, விசாரித்து சரி நீங்கள் தப்புலன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க, இங்கே நாங்கள் எல்லாம் பண்ணிடுறோம். திருப்பி அப்பா மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் இப்போ சொல்ல வரேன் நண்பர்களே. ஒரு பிள்ளை வந்து 2 மாதமாக வந்து கான்டாக்டில் இல்லாமல் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் 2 நாள் நீங்கள் பின்னாலே போனால் கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் காலேஜில் போய் பிரின்ஸிபல்கிட்ட சொல்லுங்களேன், நீங்கள் கண்டுபிடிச்சிடலாமேன்னு சொல்கிறீங்க சரியா. எதுலேயுமே எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் அன்றைக்கி அவங்க பேசுனதுலையும் ஒரு தகப்பன் வந்து எவ்வளோக்குள்ளே ஒரு மனன் வந்து பேசியிருப்பார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு யாரையாவது வந்து தப்பாக சொல்லியிருக்காங்களா, யாரையாவது பர்டிகுலராக நேம் குறிப்பிட்டோ இல்லை அவங்க ஃபோட்டோ போட்டோ ஏதாவது வந்து தப்பாக சொல்லியிருக்காங்களா,
யார் இப்போ அடிக்கடி பிள்ளைய வந்து ஒரு இது பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறதோ இந்த சமூக வலைதளத்தில் பார்த்தவங்க தான் நாங்கள் இங்கே பார்த்தோம் நான் அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த அடிப்படையில் அந்த வீட்டில் அந்த பிள்ளை இருக்கான்னு பார்க்க போனதுக்கு ஒரு தகப்பனுக்கு எழுதின வார்த்தைகளை பார்த்தா இந்த தகப்பன் கூடயே நீ 4 வருஷம் நீ வந்து இருந்த, உனக்காக உன் கால் மாட்டில் அவர் சொல்கிறார் அந்த கட்டில் அவன் படுத்திருந்தானா அந்த கால் மாட்டிலே படுத்து கிடப்பாரான், என் பிள்ளை அடுத்த ரூமில் படுத்தா கூட பயந்துடக்கூடாதுன்னு. அப்படிப்பட்ட தகப்பன் மேலே அவள் என்ன கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கா பாருங்க நண்பர்களே. என்னன்னா என் புருஷன் போய் நான் ஒரு இது தானே உணவு அதை என்னையுமே அப்படி எழுதக்கூடாது, நான் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு தான், அதனால் எனக்கு வந்து என் கணவர் கூட வாழ்கிறதுக்கு வந்து அந்த அசிங்கமான அந்த வேர்டை போட்டு சரியா என் வாழ்கிறதுக்கு வந்து நான் தகுதி இல்லாமல் இருக்கேன், நான் குடும்ப லைஃப் வந்து நடத்துறதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் அப்படி சொல்லியிருக்காரு. என் ஒய்ஃப் வந்து ஒரு பிள்ளையை தேடி போன தகப்பன் அந்த போன வீட்டில் எப்படி சொல்லியிருக்காராம், என் ஒய்ஃப் வந்து குடும்பம் நடத்துறதுக்கு தகுதி இல்லாதவளாக இருக்கா, அதனால் நீ நல்லா இருக்க, அதனால் நீ வந்து என் கூட வந்துரு சரியா, அதுக்கப்புறம் நீ வந்து இது என்னது உன்னுடைய இதெல்லாமே இது மேலே எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டு உன்னை வந்து நான் அப்படி பண்ணிடுவேன், அந்த இதெல்லாம் சொல்ல எனக்கு இதில், அதனால் உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் சொல்லி நீ என் பிள்ளையை வந்து விடலைன்னா இந்த மாதிரிலாம் நான் வந்து உன்னைய பண்ணி அங்கே தூத்துக்குடியில் கொண்டு நான் உன்னைய கொண்டு ரோட்டில் நடு ரோட்டில் இப்படி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாக அவ்வளோ அசிங்கமாக பச்சையா எந்த பிள்ளைக்கு இப்படி வராது, என்ன துரோகம் பண்ணியிருந்தாலும் என்ன இது பண்ணியிருந்தாலும் ஒரு தாய் தகப்பனும் இப்படி எழுதி கொடுக்க மாட்டாங்க. அதுவும் தேடி போனது அப்பா அதில் பாருங்க ஜாயின் பண்ணணுமா என்னைய அந்த 2ஆம் எதிரி ஜெயஸ்ரதி என்பவருடைய தலைமையில் நானே உடம்பு முடியாமல் சரியில்லாமல் என் வீட்டில் எங்கேயும் அலைய முடியாமல் கிடக்கேன். ஏன்னா என்னைய வந்து ஹாஸ்பிட்டலில் போய் மென்டல் ஆக்குறதுக்கு மருந்து போடணும்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்கீங்க. எனக்கு இந்த மீடியாவில் எத்தனை பிள்ளையோ சொல்லுச்சு, அவன் மூஞ்சில சிரிப்பு உண்மையா இல்லை, உங்கள்கிட்ட நடிக்கிறா, உங்களை வந்து இது பண்ண போறா அப்படின்னு தெரிஞ்சும் நான் வந்து பிள்ளை அப்படின்னு சொல்லி நான் பார்த்து 9 மாசமான வேலைக்காரியா இருந்து என்னை அப்படி வச்சிருந்துச்சு. என் கூட ஒரு டான்ஸ் வீடியோ கூட வராது இருந்தும் நான் வந்து அதை என் பிள்ளைன்னு அப்படி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்க நம்ம சேர்த்து வச்சிருந்த காசை பூரா கொண்டுட்டு போய் நம்ம பிள்ளைக்கு தானே இவ்வளோ வருஷமா ரொம்ப நாளா நம்ம பிள்ளை பிரிஞ்சு இருந்துட்டு வந்திருக்கு, நம்ம பிள்ளைக்கு ஒன்றும் செய்யலையேன்னு நான் ஆசைபாசமா அப்போ சிலவர் சொன்னாங்க, நீங்கள் கொலுசு வாங்கி இந்த பிள்ளைகிட்ட கொடுக்கும்போதுக்குள்ள அந்த பிள்ளை மூஞ்சில உண்மையான ஸ்மைல் இல்லை அப்படின்ட்டு. என்ன இருந்தாலும் அது ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லி நான் அந்த கமெண்ட்ஸ்ல இல்லை இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக வந்து அவள் ஆட்டிடியூட் சரியில்லாமல் இருக்கு, கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட நான் போய் இல்லை பிள்ளை அப்படிலாம் பேசாதீங்க நான் திட்டி ரிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ உனக்கு கேட்க உண்மைக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் இப்போ என் பிள்ளையை நம்ம போய் தேடி போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்படி வந்து உங்கள் அப்பா தேடி வந்திருக்காருமா, நீ உங்கள் அப்பாவை காண்டாக்ட் பண்ணு, நம்ம அப்படி தானே செய்வோம். உங்கள் அப்பாவை காண்டாக்ட் பண்ணி இனிமேல் வந்தனாலும் நம்ம இப்படி வேணால் சொல்லுவோம், இனிமேல் எங்கள் வீட்டில் இப்படி இருக்காங்கம்மா, இனிமேல் வந்து உங்கள் அப்பாவை தேட வராத அளவுக்கு நீ பார்த்துக்கோ பேசிக்கோ அப்படின்னு தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக சொல்லுவோம். இல்லைனா அதே மாதிரி இன்னொரு பிள்ளையும் அதே மாதிரி தான் முடிவெடுக்கும், எப்பா என்ன உனக்கு சரி நான் வீட்டுக்கு வரலப்பா நான் ஆனால் தனியாக தான்ப்பா இருப்பேன், உனக்கு நான் எங்கே இருக்கணும் தானே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், என் பாதுகாப்பாக தானே நான் பிள்ளையோட பாதுகாப்பை உறுதி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து நீ எங்கே இருக்கமானா அப்பா வந்துட்டு போயிட்டு இருப்பாருன்னு. இதே தான் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேயுமே வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அங்கே வந்து சொல்லியிருக்கு. அப்புறம் இந்த பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அப்போ நான் சொல்கிறேன் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நீங்கள் வந்து அதை இது பண்ணிடுவீங்களா அப்படின்ட்டு. இல்லைம்மா நாங்கள் விசாரித்து தான் இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் அந்த வீட்டுக்கு போனதுக்கு 5 நிமிஷத்துக்கு வீடியோ ஆதாரம் வீட்டுக்குள்ளே இப்போ நம்ம போகும்போது யாரையுமே வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டே நம்ம பேச போக முடியாது. ஆனால் அவங்க நம்மளை எடுக்கணும்னா நம்ம இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்கோம் அப்படின்னா அவங்க நம்மளை எடுத்துடலாம். இல்லைன்னா நம்ம பேசுகிற ஆட்களாக இருந்தால் அவங்க நம்மளை ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த சம்மந்தப்பட்ட இந்த நபரும் வந்து அன்னைக்கு வீட்லேயும் கிடையாது, வெளியே தான் இருந்துச்சு, உள்ளே கிடையாது சரியா. இன்னாருடைய அப்பான்னு சொன்னோன்னா உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வச்சு நல்லா பேசிட்டு இருக்காங்க. அந்த பெரிய மனுஷன் முதற்கொண்டு ஆமாம் பிள்ளையை காணுன்னா தேடித்தானே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா. இப்போ நான் ஒன்று சவாலாக இந்த போலீஸ்க்கே வந்து நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எங்களை வந்து மிரட்டுறாங்க. ஆனால் சொல்லிட்டேன் நான் எப்படி நான் அவளை மாதிரி கிடையாது, நான் என் புருஷனுக்காக நான் எப்படினாலும் நான் போராடுவேன் சரியா. நான் எவ்வளோ துன்பாடு வச்சாலும் திருப்பி என் புருஷன் எனக்கு வேணும்னு நான் திருப்பி வந்தவன், நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் தனியாக இருந்து நான் வாழாவேன், எனக்கு என் குடும்பம் வேணும், என் பிள்ளைய வேணும்னு நான் திருப்பி வந்தவன். அவதூறாக ஒரு வழக்கு போட்டால் அதை நான் எப்படி சமாளிக்கணுமோ நான் அப்படி சமாளிக்க எனக்கு திராணி உண்டு. யாரெல்லாம் பொய் கேஸ் போடுறீங்களோ அதில் இருந்து அங்கே உள்ள ஒருத்தரையும் நான் என்ன பண்ணுவேன், நான் விடுவேன், அவ்வளோ வேலையை நான் வெளியே எழுப்பேன், எல்லா ஆதாரமும் நான் வச்சுருக்கேன். பேசும்போது அந்த 3 வக்கீல்களும் சேர்ந்து அங்கேயும் உள்ளே வந்து எங்கள் வீட்டுக்காரரை அடிக்கிற அளவுக்கு உள்ளே வந்தானுங்க. ஆனாலும் அந்த இடத்துல அந்த அம்மா வந்து பேசிச்சு,
சத்தம் போட்டு பேசிட்டு அந்த இதெல்லாம் வந்து காமிச்சேன். என்னது அந்த ப்ரூஃப் எல்லாம் காமிச்சிட்டு மேடம் அதே மாதிரி இந்த இப்படி என் வீட்டுக்காரர் பேசினாரு இல்லை அவரே சொன்னார், நான் அதை மாதிரி தப்பாக அந்த பேசியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் என்னை என் மேலே என்னனாலும் ஆக்ஷன் எடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையை தேடி பணத்தில் அவன் தம்பி தான் அநாகரிகமாக பேசியிருக்கான் அப்போ வர்றது. ஆனால் இந்த பொண்ணு உள்ளவே கிடையாது. அப்படி தேடி போகும்போது யாரும் அநாகரிகமாக பேச மாட்டாங்க. ஒரு ப்ரூஃபுமே இல்லாமல் சும்மா பேசுனேன்னு போட்டால் இவங்க வந்து என்ன செய்வாங்களாம், சும்மா பேசலான்னு பொண்ணு சொன்னாலே. அப்போது உமனுக்கு வந்து சட்டை இருக்குது, 4 லாயர்களை வந்து நம்ம இப்படி கொடுத்து கூட்டிகிட்டு போனால் இல்லை எனக்கு இப்போ அப்படி தான் தோணுது, காசை வாங்கிட்டு பண்ணுறீங்களா நீங்கள் அன்னைக்கு வந்து விசாரித்து தப்பு இல்லை எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு பிள்ளை சரியில்லை 23 வயசுன்னு சொல்லிட்டு அது வரமாட்டேங்கி இனிமே அதை விட்டுட்டு நீங்கள் தள்ளுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இப்போவும் நான் உண்மையாக ஒரு தாயினுடைய ஆதங்கமாக நீங்கள் எங்களுக்கு ஏற்படுற கொடுமையை நாங்கள் எங்கே போய் சொல்லணும்? எல்லாரும் சொல்கிறாங்க உட்கார்ந்துருந்து பேசுன்னு. ஸ்டேஷனுக்கு வந்தமே விசாரிச்சமே, நீங்கள் வந்து உட்கார வச்சு பேச வச்சிங்களா? நான் வந்து எனக்கு பரிச்சை இருக்குன்ட்டு அவபாட்டுக்கு போயிட்டா. இல்லை அந்த தகப்பனையும் மகளையும் விட்டு பேச வச்சிங்களா? இல்லை ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறதுக்கு பேசுனீங்களா? உடனே என்ன சொல்கிறீங்க, கவுன்சிலிங் அப்படின்னா 19 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு தானா, மேலே உள்ள பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங்கே கிடையாதான். இந்த பிள்ளைங்க படிக்கிற படிப்பு ஒரு சட்டம் அப்படிங்கிற ஒரு படிப்பு படிக்குது. இதுக்கு நாளைக்கு எத்தனை குடும்பத்துக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும்? எடுத்தோடனே ஒரு புருஷன் முன்னாடி வராங்கன்னா உடனே டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்களா? எதுக்காக கோர்ட்டில் வந்து 3 சிட்டிங் 4 சிட்டிங் கவுன்சிலிங் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க? பேச்சுவார்த்தைகளில் ஒரு உடன்பாடு ஆயிராதா அப்படின்னு சொல்லிட்டு. என் புருஷன் எந்த விதமான கான்டாக்டும் பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தானே அவருடைய குமுறலை இது வந்து ஒரு தந்தையா வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. இதுல யாரையுமே வந்து பர்டிகுலரா அவங்களுடைய எந்த ஐடென்டிஃபையோ. ஆனா நான் என்ன சொல்றேன், என் வீடு தேடி வந்து எங்க வீட்டுல வந்து மிரட்டிட்டு அப்படி வந்து உள்ள அள்ளிட்டு ஜாமான அள்ளிட்டு போனா அவ்வளவு வேறையுமே அடையாளம் காட்டுறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அவ்வளவு வேற உள்ள வந்த வீடியோ இருக்கு. இனிமே எல்லாத்தையுமே நான் காலேஜ்ல இருந்து அவ்வளவுக்கு நான் அனுப்ப போறேன். அவங்கவுங்க வீடுகளுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல, பர்டிகுலரா பேரு அட்ரஸ் எல்லாத்தையுமே நான் கேதர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவ்வளவு கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் கையில வந்துடும் எல்லாம். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கும் இருக்கு. என்னைய எங்கெல்லாம் எழுதி போட்டிருக்காங்க நீங்க பாத்துக்கோங்க. என் ஸ்கூல் வரைக்கும் சென்னை என் ஸ்கூல் வரைக்கும் எழுதி போட்டு எந்த வேலையால இந்த அவனையும் சேர்த்து சொல்லணும். 2 பிள்ளைகள் தான் வளர்த்தேன். 2 பிள்ளைகளை எந்த வேலையால நல்லா இருக்கிறவங்க வசதியா இருக்கவங்களாம் பார்க்கும்போது என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுக்க முடியல, என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு செய்ய முடியலையேன்னு ஏங்கி கிடந்து ஒண்ணா பார்த்து செஞ்ச இந்த தாய்க்கு எனக்கு என் வேலைக்கு அவங்க எழுதிச்சு. ஒண்ணு உங்களால கிழிக்க முடியாது சரியா? மடியில கணை இருந்தா தானே வழியில பயம் இருக்கும் அப்படிம்பாங்க சரியா? என்னுடைய பணியை என்னுடைய இதை எல்லாத்தையும் எவ்வளவு துன்பம் இருந்தால் 4 வருஷம் எனக்கு நீங்க துன்பம் தான் கொடுத்தீங்க. எத்தனை ஸ்டேஷன் அலைய வச்சிருக்கேன். இருந்தும் என் பள்ளிக்கூடத்து பணியை என் பிள்ளைகளோட மார்க் ரிசல்ட் எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன். அதில் தப்பு பண்ணாதான் இனி வந்து என்ன பண்ணுவாங்க, எது நடவடிக்கை எடுப்பாங்க. சும்மா அங்கே எழுதி போடுறதும் இங்கே சைபர் கிரைமில் போய் கொடுக்கையும் இந்த ஒரு ஸ்டேஷன் பாக்கி இல்லை. திருநெல்வேலியில் உட்கார்ந்து இருந்துக்கிட்டு வளைச்சு ஒன்றையாக கொடுத்துக்கிட்டு நித்தோ நீ வந்து லிங்க் இது அதுன்னு ஒம்பாட்டுக்கு ஜாலியாக வீடியோ போட்டுக்கிட்டு நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு சும்மா மத கிளம்புனா எனக்கு யாருமே இல்லை இது இல்லை அப்படின்னு வேளாங்கண்ணியில் போய் முட்டி போட்டு நடந்திய. எதுக்கு இந்த குடும்பம் நாசமாக போன, என் அம்மா நாசமாக போன, நீ முட்டி போடுற வரைக்கும் கூடவே நின்று உன்னைய கெட்டி பிடிச்சி தழுவி நான் உட்கார்ந்துருந்தேன். எதுக்காக? ஏன் இந்த நொண்டி நீ இப்படி சாவடிக்கா உறுத்தியால ஒரு சின்ன பிரச்சனையில பூதாகரமா நீ ஆக்கிக்கிட்டு இருக்கா. உண்மைக்குமே பாரு, நீ சேர்த்து வச்சிருக்கிற துட்டுருக்கா அது எல்லாம் நீ நல்லா அனுபவி. இல்லை உனக்கு ஃபைனலாக இன்னும் ஒன்று நான் உனக்கு சொல்கிறேன். இப்போ வந்து லீகலாக புருஷ முன்னாடி வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு புருஷ முன்னாடி இல்லைன்ட்டு போகிறாங்க இல்லையா? அதே மாதிரி உனக்கு நீ லீகலாக வந்து எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பிடு. இவங்க வந்து எங்களுக்கு தாய் தகப்பன் கிடையாது சரியா? காலேஜ்லேயும் நீ வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும். கார்டியன் அப்போ படிச்சு சேர்த்துருப்பாங்களா அதையும் சேர்த்துட்டு இனிமேல் வந்து இவங்க 2 பேரும் எனக்கு தாய் தோப்பம் கிடையாது. ஏன்னா நீ போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னல, நல்லா கேட்டுக்கங்க. இவளுக்கு நாங்கள் வந்து நான் அந்த 19 வயசில் நான் இது பண்ணி பிரச்சனையில் போகும்போது நான் எதுவுமே இவளுக்கு வளர்க்கலை சரியா? இதையும் சில நாய்கள் வந்து சொல்ல வரும்ல, இப்படி சின்ன வயசுலேருந்து இப்படி பண்ணனால தான் அப்போ நாங்கள் பாசமாக இருந்தது, நாங்கள் கொஞ்சினது இது பண்ணது அதெல்லாமே பொய்யா? அப்படி இருக்கிற பிள்ளைக்கு திருப்பியும் வந்து என்கிட்ட பால்காய் போட சேர்ந்துருந்து என்கிட்ட அப்படிலாம் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாமா? எப்படி உனக்கு இப்படிலாம் பண்றாங்க அம்மா கிட்ட எப்படி இருந்த? அதுக்கப்புறம் மார்ச் மாசம் வரைக்கும் பிப்ரவரியில் எங்க ஊர் திருவிழா வந்திருக்கு, அப்படி இருந்திருக்கோம். அப்படி இருந்துட்டு எல்லா திருவிழாவிலையும் அப்படி இருந்திருக்கோம்.
அப்புறம் எப்படி டக்குன்னு வந்து வெளியே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உங்களுக்கு வந்து கேட்க தோணலை, சரியா? என்னையே விட்டுருங்கன்ட்டேன், 4 வருஷமா கூட இருந்த தகப்பனையும் விட்டுருங்கன்னு சொல்லியாச்சு. இது கடையில் இன்னொரு மெயின் ரீசன் அப்படின்னா, என் பையன் வந்து உள்ள என்ட்ரி ஆகுறது, உடம்பு முடியல, இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சேர வந்தான்ல, அதுவும் வந்து சேரக்கூடாது. இது ஒரு பெரிய பிக் ஸ்டோரி, சரியா? நாம ஒருத்தர் மட்டுமே இருக்கணும், இந்த மொத்த சொத்தை நாம ஒருத்தி மட்டுமே ஆளணும், யாருக்குமே கொடுக்க கூடாதுன்னா பேராசை கொண்ட ஒரு மணி பண வெறி பிடிச்ச பிசாசு, சரியா? நீ வராம போ. நீ ஆனா என் வயிறு எரிஞ்சு சொல்லுதேன் 4 வருஷமாவும் என்னை வந்து நான் அப்பெல்லாம் வந்து நான் சாவ விடலை. நீ என் வடிவேறு இல்லை, நான் 10 சொல்லுது எனக்கு நொண்டி காலனி இனி அலைய வைக்க உனக்காக நான் எத்தனை இடத்துக்கு அலைஞ்சிருப்பேன். முன்னாடியும் சரி உன்னை அசிங்கப்படுத்துறவனு முன்னால இது பண்ணி நீ அதையும் வந்து இல்லாத அளவுக்கு ஆக்கணும். இப்பவும் நம்மளை எதிர்த்து நம்மளை வாழவே கூடாதுன்னு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்மள நினைச்சவங்க, நம்ம வீட்டை கூட நம்ம படியை கூட பொறாமையில இடிச்சு போட்ட நாய்கள் எத்தனை பேர் இருக்காங்க அவருக்கு தெரியும். புது வீடு நண்பர்களே, என் புது வீட்டு படியை காய்மகாரத்தில் என் வீட்டு படியெல்லாம் இடிச்சு போட்டானுங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு பண்ணி நான் தனியாக நின்று அவ்வளோத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி இந்த புள்ள பண்ணுறதுனால அவங்க முன்னாலெல்லாம் நாங்கள் சிரித்து தலை குனிகிற மாதிரி, பரவாயில்ல யார் முன்னால் அதை சொல்லுவாங்கள்ல, இந்த தாய் தோப்பங்கண்ணா, அது என்னது, நல்ல ஒரு படம், ஈன்ற பொழுதினும் பெரிது வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து எங்கெங்கே அசிங்கப்படணுமா பட்டாச்சு. இப்போ நீ மறுபடி வரணுங்கிற என் புதுசெல்லாம் சொல்லிட்டாரு, எனக்கு நல்லா வாழவே இஷ்டம் இல்லை. நாளும் நான் பிள்ளையோடு இருக்கும்போது பிள்ளையோடு இருக்கான், பிள்ளைக்காக அப்போ இருக்கான் அப்பா அப்படின்னு எனக்கு ஒரு பேராது இருந்துச்சு. இப்போ நீ இப்படி இருந்து எல்லா இடத்துலையும் நீ இருந்து நீ கொடுத்த செல்லம் தானே, அந்த பொண்டாட்டிக்கு நீ பண்ண துரோகம் தானே, அவளை வச்சுட்டு அவளை என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்களே, என்ன இதெல்லாம் இல்லாமல் என்னை அடிச்சு என்னை ரத்த கலனியாக்கி என்னடிலாம் இனி விட்டாரு. இருந்தாலும் என் புருஷன் என் பிள்ளைன்னு தேடி தானே நான் 4 வருஷம் இங்கே இதுவே உங்களுக்கு சோசியல் மீடியா தீர்வு இல்லை தெரியும். எங்களுக்கு வேறு யார் இருக்கா சோசியல் மீடியா தீர்வு இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் பாட்டுக்கு சைலண்டாக இருந்து கமுக்கமாக இருந்து ஒன்றொன்னையாக கொடுத்துட்டு நாங்கள் தப்பு இல்லைன்னு போய் நிரூபித்தாலுமே அலைய தெம்பு வேணுமில்ல. ஆல்ரெடி பித்த போய் ரிமூவ் பண்ணியிருக்கு, தைராய்டு, சுகரு, அரை மணி நேரத்துக்கு ஒரு நேரம் யூரின் போகிற மாதிரி பிரச்சனை, கால் வீக்கம், ஹேண்டிகேப்டு மாற்றம் இவ்வளோக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. நான் எப்படி தான் எத்தனை இதுக்கு நான் அலைஞ்சு இது பண்ணேன். இதில் வேற சுற்றி ஒரே கம்ப்ளைண்ட்டுக்கு நாங்கள் இங்கேருந்து பேசுகிறோம், இந்த ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம், அந்த ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோன்னு மாற்றி எங்களை நிம்மதியாக இருக்க விடாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கூடுமான எங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்க சொல்லுங்க. இல்லை நானும் வந்து கமிஷனர் ஆஃபீஸ் வாசலில் தான் வந்து உட்கார்ந்து இருக்கணுமா? என் லீவை நான் 25 நாள் லீவை நான் ஒரு நாள் சந்தோஷமாகவே கொண்டாடலை. நீ ஒன்று அதான் சொல்லிடுறீ, நாங்கள் தாய் தோப்பம் கிடையாதுன்னு எங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பி எங்களை விட்டு ஒன்று நிரந்தரமாக வேலைக்கு போயிரு. வேலைக்கு போனாலும் உனக்கு ஒரு துன்பம் நடந்தாலும் அன்னைக்கு கண்க புலங்க போகிறது நாங்கள் தான். உன் கூட இங்கே 5 அடியாள் நாய்கள் வச்சு அந்த நாய்களும் கிடையாது, ஒரு 15 வரை கூட்டி வந்து அதுவும் கிடையாது. அள்ளிட்டு போகும்போது அன்னைக்கு எங்கள் வீட்டில் கழுத்துக்குள்ள பிடிச்சி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சாமானெல்லாம் அள்ளிட்டு போகும்போதும் கழுத்துக்குள்ளே பிடிச்சிக்கிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அள்ளிட்டு போகும்போதும் அன்னைக்கு நான் சொன்னேன்ல, அந்த பொம்பளை தான் பேசி கழுத்து கையில் ஏதாவது வளர்க்காது அவதான் கூட்டிட்டு போனா என் பிள்ளைய. அப்போ சந்தேகத்தில் அடிப்படையில் ஏதாவது வேணும் ஏற்பட்ட இப்போ யாரு கூட இருக்காளோ அவள் தானே பொறுப்பாகும் அப்படின்னு நம்ம ஒரு தாய் தகப்பனமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அந்த கம்ப்ளைண்ட்டையே தாய் தகப்ப மேலே ஆக்கிற மாதிரி எழுதி கொடுத்துட்டு வந்த பிறகும் மிரட்டி அந்த வீடியோ வாழிங்க இந்த வீடியோ வாழிங்க, எந்த வீடியோவில் யாரையும் நாங்கள் ஃபுல் பண்ணுற மாதிரியே இது பண்ணுற மாதிரியே நாங்கள் பேசலை. இதுக்கு மேலே எங்களுக்கு இப்படியே டார்ச்சர் கொடுத்தீங்கன்னா எங்களுடைய இதுக்கு நீங்கள் எல்லோரும் தான் காரணம். எனக்கு